சொல்லு வடிவு. என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? அது ரொம்பவே முக்கியமான விஷயந்தாங்க. நம்ம குட்டியை பற்றினது தான். ஏன், அவனுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ அவனுக்கு பொண்ணு பார்க்குறதா சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா, நல்ல சம்பந்தமா இருக்கு. அதுவும் இல்லாம இவனுக்கும் வயசாகிட்டே போகுது இல்ல. அதான் பாப்பா சடங்கு முடிஞ்சதும் ஒரே வழியா இவனோட கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சது இல்ல. கல்யாணத்தெல்லாம் தாராளமாக நடத்துங்க, உங்களை யார் வேணான்னா. ஆனால் என்ன ஆனா? அது ஒன்றும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அது குட்டிக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும்ல. ஏன், நீ சொல்றத பார்த்தா அவன் வேற எங்கேயாவது பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா என்ன? நீங்களே வாயை விட்டு கேட்டதுனால சொல்கிறேன். அவனுக்கு நம்ம சரசு தங்கச்சி ஐஸ்வர்யா இருக்கால்ல, அவளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். என்ன வடிவு சொல்ற? ஆமாங்க, அதையும் கல்யாண பேச்சு எடுத்தோடனே அவனே தான் சொன்னான். ஆமா, இந்த விஷயம் சரசுக்கெல்லாம் தெரியுமா? இல்லைங்க, யாருக்கும் தெரியாது, நம்ம 2 பேரை தவிர. இந்த பையன் மனசுல எப்ப இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? ஏங்க, இப்போ வந்ததுல என்ன தப்பு? அந்த பொண்ணு இவனுக்கு முறை பொண்ணு தானே. முறை பொண்ணுதான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அம்மா அப்பா இதுக்கு சம்மதிக்கணும்ல. அப்பாவை கூட விட்டுரு, அவரு கூட சம்மதிச்சிருவாரு. ஆனா அம்மா, அவங்களுக்கும் சரசம்மாவுக்கும் ஏற்கனவே ஒத்து போகாது. இதுல அந்த பொண்ணதான் பிடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஏங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? பெரியவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அதுங்க 2த்துக்கும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்ல. நீ சொல்றதெல்லாம் என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா அந்த புள்ள மனசுல என்ன இருக்குமோ யாருக்கு தெரியும்? அந்த பிள்ளைக்கும் பிடிக்குங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கும் வீட்டில் கல்யாண ஏற்பாடு தான் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பிள்ளை மனசில் வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லியிருக்கோம்ல. என்னவோ நீ தான் சொல்ற. சரி, இந்த விசேஷம்லாம் முடியட்டும், பேசி பார்ப்போம். அதுவும் இல்லாம வெளியிலேருந்து பொண்ணு வர்றதுக்கு நம்ம சொந்தத்திலே இருந்தா நல்லதுதான். பார்ப்போம் என்னன்னு. என்னக்கா, நேரமாச்சு, இன்னும் தூங்க போலையா? இல்லைம்மா, எங்கே இருந்து தூக்கம் வருது? ஒரே யோசனையாக இருக்கு. ஏன்க்கா, எதை போட்டு இப்போ நீ குழப்பிட்டு இருக்க? அதான் மலருக்கு நல்ல இடமா தானே அமைஞ்சிருக்கு. மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி நிச்சயம் தானே? இல்லை கலை, அதுதான் ஒரே யோசனையாக இருக்கு. ஏன்க்கா, இதில் யோசனை பண்ண என்ன இருக்கு? ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி அது நின்று போனனால நீயும் சங்கடப்படுறியா என்ன? ஆ, சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை கலை, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அப்புறம் என்னக்கா உனக்கு பிரச்சனை? மாப்பிள்ளையும் நல்ல பையனாக தான் இருக்காங்க, அவங்க குடும்பமும் பரவாயில்ல. வேற என்ன பிரச்சனை உனக்கு? ஊரில் இருந்துக்கிட்டு சில பேர் அப்படியும் இப்படியும் பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுல்லக்கா. இல்லை கலை, ஊரில் பேசுகிறவங்கள பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் யோசிக்கிறது எல்லாமே நம்ம மலரை பற்றி தான் கலை. ஏங்கா, மலருக்கு என்ன? அவள் நல்லா தானே இருக்கா? அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்டப்ப கூட அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது கலை. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர வரைக்குமே அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் திடீர்னு எப்படி சபையில் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு பயந்து சொன்னதாகவே இருந்தாலும் அதுக்கப்புறம் வீட்டில் அவள் நடந்துக்கிற நடவடிக்கையுமே ஒன்றும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை. ஏதோ சாதாரணமாக தான் இருக்கா. ஒருவேளை மனசு மாறி இருக்கலாம்லக்கா. அம்மா ஒத்தையிலிருந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நினச்சிருக்கலாம் கூட. இல்லை கலை, என்ன சொன்னாலும் எனக்கு அந்த விஷயத்தில் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா எப்படி யாராக இருந்தாலும் உடனே மனசு மாற முடியும்? ஆனால் நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. நான் பண்ணது பெரிய தப்பு தான் வெண்பா. உனக்கு என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலல்ல. நானா வந்து உங்ககிட்ட பேசினப்ப கூட
நீ என்னை பார்த்த பார்வை இருக்கே, உன் பார்வையிலே என்ன கொண்டுட்ட வெண்பா. என் குழந்தைய கூட தொட்டு தூக்க முடியாத பாவி ஆகிட்டேன். வசந்த், உங்க அம்மா என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏய், இப்ப நீ எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசு. ச்சே, ஒவ்வொரு டைமுமா சொல்லிட்டு இருக்க முடியும்? எவ்வளவு டைம் சொன்னாலும் அறிவே இருக்காது போல. இங்க பாரு, தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்காத. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசு, இல்லைன்னா டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்ல நிம்மதியா கூட இருக்க முடியல. எப்ப பாரு நான் ஃபோன் பேசினா உங்க அம்மா வந்து நின்னுக்கிட்டு நான் என்ன பேசுறேன்னு ஓட்டி கேட்டுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு குழந்தை குழந்தை குழந்தைன்னு எப்ப பாரு குழந்தை பிராணத்தையே பாடிட்டு இருக்காங்க. நான் தான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன்ல, என்னால உன் கூட எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எப்பவாச்சும் ஃபோன் பேசினா பரவாயில்ல, ஃபோன் மட்டுமே பேசினா யாரா இருந்தாலும் கேட்கவோ இல்லை பார்க்கவோ தானே செய்வாங்க. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் நீ வீட்டில் இருக்கவங்களையாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்தா என்ன பண்றது? அதுக்கு உங்க அம்மா சொல்ற மாதிரி என்ன குழந்தை பெத்துக்க சொல்றியா? அப்படி நான் பெத்துக்கிட்டா அந்த குழந்தை நல்லா இருக்குமா இல்ல உன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனையோட பிறக்குமான்னு யாருக்கு தெரியும்? ஏய், உனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அதோட விட்டுரு. தேவையில்லாம பேசாத. கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொன்னதுக்கு உனக்கு ஏன் கோவம் வரணும்? கோவத்துக்கு எழுப்பாம வெளியே புடி. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ச்சே, இம்சையா இருக்கு இந்த வீட்ல. இது எல்லாமே எனக்கு தேவைதான். நான் முன்னாடி பண்ண பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன். அனுப்புறதா உங்க தங்கச்சி வீட்டுல முடிவு எடுத்திருக்காங்களா? ஆமா, பின்ன இங்கேவா இருக்க முடியும்? போனா தானே பிசினஸ் எல்லாம் கத்துக்கிட்டு மச்சானுக்கு கொஞ்சம் உதவியா இருக்க முடியும். அதுவும் இல்லாம மச்சானுக்கு அப்புறம் கம்பெனி பத்தின முழு பொறுப்பும் விஜய் தான் பாத்துக்கணும். அதனால போனா தானே 4 விஷயம் கத்துக்க முடியும். அதுக்குன்னு இப்பவே எல்லா பொறுப்பையும் அவன் கையில தூக்கி கொடுக்கணுமா என்ன? சின்ன பையன் தானே அவன். எப்படி அவனால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன் இந்த வயசுல கத்துக்காம வேற எந்த வயசுல கத்துக்கிறது? அவன் பிசினஸ் கத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசினியே, அப்பா அவன் சின்ன பையனா தெரியலையா? என்னது என்னதுன்னு இருக்கிற? ஏன் இதுக்கு முன்னாடி தெரியலையான்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி அவன் சின்ன பையன் தானே, நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு தான். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு, அப்போ தெரியலையா சின்ன பையனு? எங்க என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? அத நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நின்னு போச்சே, நடக்கலல்ல? என்னது, ஏன் ஆசைப்படி நின்னு போச்சா? வார்த்தையை யோசிச்சு பேசு. உன் பொண்ணு தான் அவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கட்டுனா அவனை தான் கட்டுவன்னா, அதுக்கப்புறம் என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றா. இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு சொல்லு? யாரு சொல்லி என்ன பிரயோஜனம் இங்க? இல்ல நான் பெத்து வச்சிருக்கேன் ஒண்ணு, அவளை சொல்லணும். வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் சட்டியை போட்டு உடைச்ச கதையால உடைச்சிட்டா. இப்ப அவ்வளவு சொத்துக்கும் எவ வந்து சொந்தம் கொண்டாடணும்னு இருக்கோ, நினைச்சாலே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. உன் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலாம், எதுக்கு வாழை பொறுப்பு இப்படி சபிச்சுட்டு உட்காந்துருக்க? அதான் தங்கச்சி குடும்பத்தை ஒண்ணு சொல்லிடக்கூடாதே, அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டுல வந்துடும். இங்க பாரு மாதவி, யாருக்கு எங்கன்னு எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். சும்மா புலம்புறதை விட்டுட்டு வேலையை பாருங்க. அதான் அது எப்படி நடக்குதுன்னு தான் நானும் பாக்குறேனே. என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கை வேற எவளுக்கு கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். அது எப்படியா இருந்தாலும் ஸ்வேதாக்கு கிடைக்க வேண்டிய இடம் தான். அவளை எப்படி மிரட்டி உரட்டி சம்மந்திக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணை தவிர வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது, அவ்வளவுதான். எவ்வளவு பட்டாலும் திருந்துற ஜென்மமே கிடையாது. மா வா வெண்பா, என்ன இன்னைக்கு வேலை ஜாஸ்தியோ? இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இல்லைம்மா, இன்னைக்கு காலையிலே பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருந்தல்ல, அதான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இல்லைம்மா, இன்னைக்கு காலையிலே பெர்மிஷன் போட்டுட்டு தானே வந்தேன், அதான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு கீர்த்தியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அவள் வேற இன்னும் சாப்பிடலையா, அதான். அதெல்லாம் பிள்ளைக்கு ஏற்கனவே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாச்சு. அவங்க தாத்தா இப்போ கடைக்கு வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. சாப்பிட்டாளா? அப்போ சரிம்மா. சரி, நான் அப்போ அப்பா வந்ததுக்கப்புறம் வந்து தூக்கிக்கிறேன்.
வெண்பா, ஒரு நிமிஷம் இருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுல உட்காரு. ஏம்மா, என்னாச்சு? ஏன் வெண்பா, காரணம்லாம் சொன்னாதான் உட்காருவியா என்ன? ஆ, சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உட்காரு, சொல்றேன். நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரு தானே உங்க மாமா? அவரு கூட தானே உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க? இதெல்லாம் நீ தலை குனிஞ்சு உட்கார்றதுக்கு ஒன்றும் இல்லை வெண்பா. இங்க பாரு. ஆமாம்மா, அவரு தான். இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமா? இல்லம்மா, இன்னும் ஆகல. ஏம்மா, அந்த பையன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாம இருக்கான்? இந்த கேள்வியை நான் உன்னை சங்கடப்படுத்துறதுக்காக கேட்கல வெண்பா. நான் இதை பத்தி ஹாஸ்பிட்டல்லே பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீயும் அழுந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்த. சரி, அப்ப பேச வேணாமேன்னு விட்டுட்டேன். பரவாயில்லம்மா, சொல்லுங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத வெண்பா. அந்த பையன் நினைச்சிருந்தா எப்பவோ கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கான்? இவ்வளோ நாள் வரைக்கும் ஒன்னுதான் நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. அம்மா என்னடா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. ஆனா இது நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அம்மா, என்ன சொல்றீங்க? இதுல நீ அதிர்ச்சி ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை வெண்பா. இதுவே அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பையனா இருந்திருந்தானா கண்டிப்பா அவன் வேற ஏதாவது பண்ணியிருந்திருப்பான். ஒன்று உன்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பான், இல்லை ஒன்று அசிங்கமா பேசி ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்தியிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். ஆனா அந்த பையன் அப்படி பண்ணல. அவன் உன்னை பார்த்ததுமே அவன் முகம் போன போக்க நான் நல்லாவே பார்த்தேன். பாவம் வெண்பா, அந்த பையன் இப்போ வரைக்கும் உன்னை நினச்சிக்கிட்டு தான் அவன் கஷ்டப்படுறான் போல இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இல்லைம்மா, தப்பு. நான் அப்படியெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுவும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு இடத்துல நல்ல சம்மந்தமாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அவர் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லா இருந்தாவே அதுவே எனக்கு போதும். யார் வெண்பா இப்படியெல்லாம் சொன்னது? எனக்கு என்னவோ அந்த பையனை பார்த்தா உன்னை மறந்துட்ட மாதிரியெல்லாம் தெரியல. இல்லைம்மா, நான் இப்படி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். வெண்பா, எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக தப்புன்றது பண்ணுவாங்க. ஆனால் அந்த தப்பை திருத்திக்கிட்டு வாழாம திரும்ப மேலே மேலே தப்பு பண்ணுறது தான் தப்பு. அதை தான் வெண்பா நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்ட. அதுக்கு நான் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன ஆகிட போது சொல்லு? வேண்டாம்மா, இப்படி ஒரு பேச்சே வேண்டாம். அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். என் மாமாவும் அந்த பொண்ணை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம். இந்த பேச்செல்லாம் இதோட விட்டுலாமா? நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ வேணா என்னடா இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு தோணும். ஆனால் இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் வெண்பா நான் சொல்கிறேன். நீயே உட்காந்து யோசிச்சு பார்த்தா புரியும். ஏன்னா இதில் உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, கீர்த்தியும் இருக்கா. அவளை பற்றி நீ யோசிச்சு பார்க்கணும்ல. ஏறேனும் ஃபங்க்ஷன் வீடுன்னு சொல்கிறீங்களே தவிர அந்த வீட்டுக்கு ஒரு நாள் கூட கூட்டிகிட்டு போனதில்லையே. அவங்க ரிலேஷன் தானே? அதுக்கு என்ன, நாளைக்கே கூட்டிகிட்டு போயிட்டா போச்சு. ஹே, ஃபங்க்ஷன் நாளன்னைக்குன்னு தானே சொன்னாங்க. ஆமாம், பட் இங்கெல்லாம் ஃபங்க்ஷன்னா 2-3 நாளைக்கு வீடே ஒரே கலகலன்னு இருக்கும். சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, ஒரே ஜாலியாக இருக்கும். நாளைக்கு உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், பட் நான் ஒன்றும் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியெல்லாம் ட்ரெஸ் கொண்டு வரலையே. நானும் தான். ஹே, அதுக்கு என்ன, என்கிட்டயே ஆஃப் சாரி லெஹங்கான்னு அவ்வளோ இருக்கு, அதுலேயே ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்ற? ஏன் அதை ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்குற? அதுக்கு ரீசன் எனக்கு தான் தெரியும். ஏன்? ஆமாம், பட் உனக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பொண்ணு ஒரு வீட்டில் இருந்தால் எதுக்காக அடிச்சுப்பாங்களோ இல்லையோ,
இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் அடிச்சுப்பாங்க. என் ட்ரெஸ்ஸை நீ எடுக்கக்கூடாது, உன் ட்ரெஸ்ஸை நான் எடுக்கக்கூடாதுன்னு. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை யார் கூடவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அதான் அப்படியே அவள் ஷாக்காக கேட்குறா. அதுவும் இல்லாமல் நீலா ஏகப்பட்ட அடி வாங்கியிருப்பா போல இருக்கே. அதெல்லாம் எக்கச்சக்கம். சரி, டைம் ஆச்சுல்ல, நீங்களாம் போய் படுங்க. நான் அதோ இப்போ வந்துடுறேன். ஏன், என்னாச்சு? நீ தூங்க வரலையா? இல்லை இல்லை, அக்கா கால் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன், நீங்கள் போங்க. சரி. ஹே மதி. என்ன நிலா, உனக்கு ரேணு பண்ணுறது ஏதோ டவுட்டா இல்லை? ஏன், என்னாச்சு? இல்லை, இந்த டைம்லயா அவங்க அக்கா கால் பண்ண போகிறாங்க? ஏய் லூசு, அவள் சொல்லிட்டு தானே போனா. ஆமாம், சொல்லிட்டு தான் போனா. ஆனால் அவள் உண்மையை சொன்ன மாதிரி தெரியல. ஏதோ நம்மக்கிட்ட சமாளிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. நீ ஏன் எதையாவது வளரிட்டு இருக்காத என்ன? அவளுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ண போறா. இப்போலாம் அம்மா அப்பா பேசிக்கிறத பார்த்தா நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விரிசல் ஏற்பட போகிற மாதிரி இருக்கு. இதனால இது நம்மளை எங்கேயாவது பாதிச்சிடுமோன்னு தான் பயமாக இருக்கு. ஏன்னா நான் இப்போ தான் என் மனசில் உள்ளதே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் போய் இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் ஒன்று மட்டும் மதி, யார் என்ன வேணால் பண்ணட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் உன்னை மட்டும் என்னால் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை நீயே உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சாலும் சரி, நீ எனக்கு மட்டும்தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னில் சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழ நான் உன்னை இந்த நிலைமையிலெல்லாம் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை நான் இப்படியா பார்க்கணும்? எல்லாருமே நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு விட்டுட்டு போனப்போ உன்னை என்னென்னவோ பேசினாங்க. ஆனா எனக்கு அந்த நேரத்துல கூட நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு உனக்கு இன்னும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு முழுசா தெரியல வெண்பா. ஆனா நீ ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு மட்டும் தெரியுது. அந்த பிரச்சனை அப்போ கூட நான் உனக்கு ஞாபகம் வரல. அதை தீர்த்து வைக்க முடியாத அளவுக்கு கூட நான் கையாலாகாதவன் நீ நினைச்சிட்டு வெண்பா. உன்னை எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சேன் தெரியுமாடி உனக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் தெரியல, இப்ப வரைக்குமே உன் மேல எனக்கு என்னவோ கோபம் வரமாட்டேங்குது. ஏன்னா நானே நினைச்சாலும் உன்னை என்னால வெறுக்க முடியல வெண்பா. அந்த அளவுக்கு நீ எனக்குள்ள ஆழமா போயிட்ட. ஆனா விதி இந்த ஜென்மத்துல நம்மள பிரிச்சு வச்சு இப்படி விளையாடிருச்சு. உள்ளத்தில நீதானே உத்தவி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே ஒரு சந்தனமும் நீதானே